ஒருத்தரும் ஆளுக்கு ஒரு காமெடி டக்கு டக்கு டக்குன்னு. இது ஐயோ எம்மா கம்பி வாய மூடுறா தம்பி வழங்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். நடந்தது, நடக்காதது, நடக்கவே கூடாதது என்ன? நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. லண்டனில் மேக்கப் போடும் பேய். லண்டன் கிராமத்தில். லண்டனாக இருந்தாலும் கிராமத்தில் தான் பேய் இருக்கும் என்று தமிழர்களுடைய பண்பாடு. ஒரு நிமிஷம். அதாவது இந்த இடத்த நீங்க வந்து கட்டணும். ஒரு நிமிஷம். ஏன் சார் என்ன மட்டும் போட்டு அப்படி கலாய்க்கிறீங்க? ரொம்ப நாளா வந்து அண்ணனை நேர்ல பார்த்து சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அண்ணா மாதிரி பண்ண நானு. அன்னில இருந்து தான் நான் யாரு அப்படின்ட்டு வெளி உலகத்துக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது. அட பாரியா, அன்னைக்கு பண்ணது இன்னைக்கு வந்து நேர்ல பார்த்து சொல்றேன். அண்ணனுக்கு வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இடையில நான் இவரையும் வேற கவனிச்சுக்க வேண்டியிருக்கு. பிரேக் கேப் விட்டா கூட நிக்கிறாருங்க அப்படியே. அந்த விரல் இப்படி வச்சது அப்படியே வச்சிருக்காருங்க. இனி உங்க கிட்ட வருவேன். ஊர்ல நம்மள வீரன்னாங்க. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். இங்கிலீஷ் படத்தை பாத்திருக்கீங்களா? சனி ஞாயிறு ஹாலிவுட் மூவி தமிழ்ல போடுவாங்க. நாம பேசுற மாதிரியே பேசுவானுங்க. ஆனா அது நாம பேசுற மாதிரி இருக்காது. நீங்க வந்து எங்க வீட்டுக்கு அப்படின்னு என்ன சொல்லுவோம், எப்படி இருக்கீங்க, சாப்பிடுறீங்களா, டீ சாப்பிடுறீங்களா, உட்காருங்க அப்படிமோ. அதானே உலக வழக்கம். சொந்தக்காரன் வந்து டீ சாப்பிடுறியான்னு கேட்கலாம். நீங்க ஏன் டீ சாப்பிட கூடாது, நீங்க ஏன் உட்கார கூடாது, நீங்க ஏன் இங்க வந்தீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? இது சூப்பர். அப்ப டாக்டர் ஜேம்ஸோட ஆட்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்க அவனை கொன்றுங்க. உங்களோட ஆட்களை கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி உங்களோட ஆட்களை என்ன செய்ய தெரிஞ்சுக்கலாம். நீங்க உங்களோட இடத்துல பாத்துக்கங்க. வெரி குட் கலக்குங்க சார் கலக்குங்க. இது கூட பிரச்சனை இல்ல. இப்ப சேனல் வந்துச்சு பாருங்க, அதுல ஒரு வருவாப்ல எதை பிடிச்சாலும் புரட்டின்னு இருக்குன்னு சொல்லுவாரு. நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். இப்ப நான் தண்ணியில குதிக்க போறேன், என்னோட உடல் நனைஞ்சிரும். நான் தண்ணியில குளிச்சா மட்டும் எரியுமா? எவ்வளவு பெரிய வாயி. இது ரொம்ப மோசமானது. இதோட காட்டுக்குள்ள நான் போய்கிட்டு இருக்கேன். என்ன பேரு உங்க பேரு? என்னுடைய பேரு கருப்பசாமி, சொந்த ஊர் சாத்தூர். நீங்க என்ன பண்றீங்க? நீங்க ஸ்டோரி போர்டு ஆர்டிஸ்டா சினிமாக்களை சார்ந்த நம்ம நண்பர்களுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எக்ஸ்ட்ராடினரிங்க. வெரி குட் பெர்ஃபெக்ட். நீங்க எந்தெந்த சந்தர்ப்பத்துல யாரை சந்திக்கிறப்ப சிரிப்பீங்க? அத வந்துன்ற வார்த்தையை அடிக்கடி அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ரிலேஷன் எல்லாரும் இருக்கும்போது வந்து அது ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு உறவுக்காரர்களோடு ஹாப்பியா இருக்கும். உங்களும் வந்துதானா? ஓ, அவங்கள வந்து சொல்றாங்களா? இல்ல எங்க ஒருக்கா சொல்லு. என்னுடைய ஷாப்புக்கு வந்து 9th படிக்கிற பசங்க வந்து இல்ல. என்ன சொல்றீங்க? முதுகுலம்லாம் தெரியுதுடா. ஒருத்தர் லேடிஸே வந்து பசங்களே மாதிரி பசங்க வந்து ஒருத்தரோட ஒருத்தர் எல்லாம் இவங்களை பார்க்கும்போது ஒரே சிரிப்பு தான் வரும். என்ன தமாஷா பேசுறாரு பாரு. நீங்க ஸ்டேஷனரி ஷாப் வச்சிருக்கீங்களா? இவங்க ஸ்கூல்ல கூட வேலை பாக்குற தேவி டீச்சர். என்ன நக்கலா? ஒரு கிளப்ல ஒரு ஷோன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. பார்த்தா அது ஓபன் பார். எல்லாம் ஃபுல் போதையில இருக்காங்க. ரஜினிகாந்த் பேசுவார பேசி முடிச்சேன். திரும்பி ரஜினிகாந்த் மாதிரி பேசினேன். நானு வெறியாயி மன உளைச்சுக்கு ஆளாயிட்டேன். அடுத்து எந்திரிச்சு ஒருத்தன் நாராயணசாமி மாதிரி பேசினான். இதாவது பரவாயில்ல. கூட்டத்தில் இன்னொருத்தன் எந்திரிச்சு ராகுல் காந்தி மாதிரி பேசினான். ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா?